இன்றைக்கு நாடுகளுடைய சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு மத்திய கிழக்கு பகுதிகளிலே இன்றைக்கு போர் ஆரம்பித்து விட்டது. நேற்றைய தினத்திலிருந்து ஒரு கடுமையான போர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உரசல் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் நேற்றைக்கு பகிரங்கமா என்ன பண்ணிட்டாங்க, போரை அறிவிச்சு பல உயிர்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். சரி, மத்திய கிழக்குல தான் போரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திடீர்னு சம்பந்தமே இல்லாம பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்குது. எப்பவுமே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தான் சண்டை நடக்கும். திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு டைவர்ஷன் என்ன ஆயிடுச்சு, அந்த சைடு போயிருக்கு, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். சரி, இங்க மட்டும்தான் போர் நடக்குதா அப்படின்னு பார்த்தா, அந்த சைடுல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் போய் நடந்து கொண்டிருக்கு. கடந்த 2-3 வருஷமா போர் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். உலகம் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. முதலாம் உலகப் போர் கேள்விப்பட்டு இருக்கிறோம். 2ஆம் உலகப் போர் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் வாழுகிற இந்த நாட்களில 3ஆம் உலகப் போருக்கு அடியில நாம நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன். முழு உலகம் முதல் உலகப் போர் ஒரு சாதாரண போரா நடந்திருக்கலாம். 2வது உலகப் போர் 2 குண்டு தான் போட்டாங்க. அந்த 2 குண்டுலே ஒரு நாடே காணாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த சூழல் என்னவென்று சொன்னால், இதை நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நாம் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு போர் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசமும் அணு ஆயுத வல்லமை கொண்ட தேசங்கள். ஈரானை எடுத்துக்கிட்டா அது ஒரு அணு ஆயுத தேசம். இஸ்ரேலை எடுத்துக்கிட்டா அது ஒரு அணு ஆயுத தேசம். அமெரிக்காவை எடுத்துக்கிட்டா அது ஒரு அணு ஆயுத தேசம். பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டா அது ஒரு அணு ஆயுத தேசம். ரஷ்யாவை எடுத்துக்கிட்டா அது ஒரு அணு ஆயுத தேசம். அணு ஆயுதங்கள் கொண்ட தேசம் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக, தன்னை வல்லரசாய் காண்பித்துக் கொள்வதற்காக தனக்கு கீழ் இருக்கிற ஏதோ ஒரு தேசத்தின் மேல் போர் தொடுத்து தன்னுடைய வல்லமையை பகிரங்கப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நீங்களும் நானும் வாழ்ந்துக்கிறோம். ஒரு சின்ன ஈகோ, இப்ப மனுஷனுக்குள்ள ஈகோ வரும். நான் எப்படி முன்னாடி பேசுவேன், ஒரு சின்ன சண்டை வந்து செஞ்சீங்க, நீயா நான் பார்த்தலாம் அப்படின்னு என்ன வரும். அந்த சின்ன ஈகோல ஒரே ஒரு குண்டை அப்படி போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த தேசம் என்ன ஆயிடும், காணாம போயிடும். அப்ப ஒரு பெரிய பிளவு உண்டாகி ஒருவருக்கு ஒருவர், ரஷ்யா மேல போர் தொடுத்துட்டா பக்கத்துல இருக்கிற வட கொரியா என்ன பண்ணிடுவான், சப்போர்ட்டுக்கு வருவான். வட கொரியா மேல போர் தொடுத்தா ரஷ்யா சப்போர்ட் வருவான். இப்படி பிரதம மந்திரி இஸ்ரேலுக்கு போயிருக்கிறார். போன 2-3 நாட்கள் அங்க போயிட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு வந்திருக்கிறாரு, என்னுடைய ஆதரவு இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேசங்கள் 2 பிரிவினையாய் பிரிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சைடு ஒரு சாரார், இந்த சைடு ஒரு சாரார், பல தேசங்கள், ஆனா ஒரு கூட்டமைப்பா 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரிஞ்சு ஒரு போருக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு 3ஆம் உலகப் போருக்கு நேராய் நம்முடைய உலக நாடுகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சரி, உலகத்துலதான் போராட்டம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். அல்லேலூயா. அப்பா எதிர்த்து நிப்பாரு, அம்மா எதிர்த்து நிப்பாங்க, கணவன் மனைவிக்கு எதிர்த்து பிரச்சனை, பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, வாழ்க்கையே பயங்கரமான ஒரு போராட்டம் மாதிரி அந்த போருக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தையை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப வாசிங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டங்கள் தேசங்களில் நடந்து கொண்டிருந்தாலும் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அமைதியாய் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஆராதிக்கும்படியாய், விடுதலையோடு ஆராதிக்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து இருப்பார் என்று சொன்னால், இப்ப அந்த வசனத்தை வாசிக்கும் போது புரியும் பாருங்க. வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில பலியாய் ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவன் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும், அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாக இருப்பது எப்படி? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிறார். நீ என்ன ஜெபிக்கிறியோ, எந்த காரியத்தை வாழ்க்கையில பிரயாசப்படுறியோ, எதை வாஞ்சிக்கிறாயோ, எதை நேசிக்கிறாயோ, எது உனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறாயோ, இந்த மார்ச் மாதத்தின் 1ஆம் தேதியில கர்த்தருடைய சமூகத்தில் இந்த 1வது ஆராதனையில் வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் மன விருப்பத்தின்படி ஆண்டவர் உனக்கு தந்தருளி நீ எதை
வாஞ்சையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ அதை ஆண்டவர் கொடுப்பதற்கு அவருடைய கரங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. எல்லா கரங்களை தட்டுவோமா? நீ எதை ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறாயோ அதை கொடுப்பதற்கு அவருடைய கரங்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. உனக்காக இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக கர்த்தரால் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அவரை காட்டிலும் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை காட்டிலும் நம்ம பெருசா அதிகம் நினைக்க மாட்டோம். நான் நல்லா வாழ்ந்துட்டேன், நான் வாழ்ந்த நாட்கள்லாம் போது, நான் கஷ்டப்பட்டுட்டேன், நான் வேதனைப்பட்டுட்டேன், நான் எப்படியோ வாழ்ந்துட்டு வந்துட்டேன், இன்னைக்கு என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதுன்னு வாழ்கிற இந்த காலகட்டத்துல ஒருத்தர் நினைச்சாரா என் பிள்ளைய உலகத்தின் ஜனத்திற்காக நான் பலியா கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென் சொல்லுங்களேன். அவரை ஏன் கொடுப்பார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவாகிய தேவன் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அவரோடு கூட இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், நீ வாஞ்சிக்கிற, கேட்கிற, நீ கர்த்தருடைய சமூகத்தில் விருப்பப்படுகிற மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு பவுல். அல்லேலூயா. எப்படிலாம் கொடுக்க மாட்டாரு அவரு? ஏன் கொடுக்க மாட்டாரு? ஏன் செய்ய மாட்டார்? ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லை? உனக்கு ஏன் கொடுக்க மாட்டார்? நீ கேட்டா கொடுக்க மாட்டாரா? சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறாரு. நீ கேட்க காரியம் ஒரு அற்ப காரியம் இல்ல, இந்த பூமிக்குரிய காரியம் இல்ல, ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். இதையே ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய கரங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. வாசிங்க எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, அவர் நல்ல கவனிங்க, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிச்சிங்க. இந்த பூமியில நாம் பெற்றுக்கொள்ளுவது எல்லாம், நாம் ஜெபிப்பதெல்லாம் எங்கே உருவாகும் சொல்லியிருக்கிறேன். எங்க உருவாகும்? பரத்துல உருவாகும். ஆமென் சொல்லுங்களேன். நீ கன்ஃபஸ் பண்ற ஒரு வார்த்தையும், நீ கேட்கிற ஒரு வார்த்தையும் எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம், உன்னதங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். இங்க நாம ஜெபிக்கிறோம், இங்க நம்ம கண்ணால பார்க்கல, இங்க கண்களால் பார்ப்பதற்கு முன்பதாகவே அங்கே உன்னதங்களில் நாம் கேட்கிற காரியங்களை ஆண்டவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்ப சித்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாசத்துல நான் பெற்றுக்கொள்ள கேட்கறது ஆண்டோடைய கரத்துல பெற்றுக்கொள்வேன் விசுவாசிக்கிறீங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற 2 பேர். முதல் நானு, 2வது யாரு? பிசாசு. நம்ம ஏற்கனவே ஃபாஸ்டிங்ல இருக்கிறோம், உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம், நம்மையும் ஜெயிச்சிருக்கிறோம். என் கண்ட்ரோலை மீறி என்னால பசி எடுத்தாலும் சாப்பிடாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? என்ன நான் ஜெயிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சார். அட்லீஸ்ட் ஒருவேளையாவது நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னால உபவாசம் இருக்க முடியும் சொல்லி என்னுடைய சுயத்தை, என்னுடைய பலத்தை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தினதுனால என்னை நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன். 2வது, நான் உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிறதுனால பிசாசை நான் ஜெயம் எடுத்துட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கரங்களில் ஆசீர்வாதங்களை வைப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஒண்ணுதான், நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரம்தான் பாக்கி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றாராம்? கொடுக்கிற தேவனா இருக்க.